வளர்ப்பது என்பது கடன், உருவாக்குதல் என்பது திறன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ், நம்மளுடைய குழந்தைங்கள் நம்ம வளர்க்குறதுன்றது நம்மளுடைய கடமை தான். பட் ஆனால் உருவாக்குறது அப்படின்றது நம்ம திறமை. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு இடத்துல இந்த காலகட்டத்தில் நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ப்பில் இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குழந்தை வளர்ப்பில் நிறைய அந்த பேரண்டிங் அப்படின்ற விஷயத்தில் என்னென்ன தப்புகள் பண்ணுறாங்க, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, குழந்தைகள் எல்லாம் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, எப்படி நம்ம குழந்தைய பெஸ்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு தேவைப்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை ஒரு கல்வியின் மூலமாக, வாழ்வியல் கல்வியின் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கில், உறவுகள் நலம் அப்படின்ற சப்ஜெக்டில் ஓகே பேரண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகே ஸோ 3 ப்ராசஸ் இன் பேரண்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். குழந்தை வளர்ப்பில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது 3 ப்ராசஸ்னு சொல்லலாம். ஓகே ஸோ பொதுவாக இந்த ப்ராசஸ் வந்துட்டு எதுக்காக நம்ம பண்ணணும், இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன நன்மைகள் நடக்கும், இதை பண்ணலைன்னா என்னென்ன தீமைகள் நடக்கும் அப்படின்றது ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ நன்மைகள் சொல்லிக் கொடுக்குறோம், அதே மாதிரி தீமைகள் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல நம்ம சொல்லிக் கொடுக்குறதோட நிப்பாட்டாமல் உண்மையிலையுமே கஷ்டம் அப்படின்னா லைஃப்பில் என்னன்றதை அவங்க கண்ணு முன்னாடி நம்ம காட்டணும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். சார் நம்ம பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் இந்த விஷயத்தை வந்துட்டு சொல்லுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்படி இருக்காங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தை வந்துட்டு லைஃப்பில் ஒரு பெயினை பார்க்குறப்ப, இந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்படியே வளர்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த பெயினை பார்க்குறப்ப அதை தாங்க முடியாமல் பலவிதமான விஷயங்களை அனுபவிக்கிறது யார் அப்படின்னா அந்த குழந்தை தான். இதுக்கு காரணம் இந்த பேரண்டிங்கை கரெக்டாக கற்றுக்கிட்டு அதை ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை நான் வந்துட்டு ப்ளேம் பண்ணுறதுக்காக சொல்ல, ஒரு நிறைய அதனால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளை பேஸ் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய குழந்தைகள் அப்படின்றவங்களில் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஓகே க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்காது. ரியலாக லைஃப் அப்படின்றது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம், அதில் சர்வை பண்ணுறதுன்ற என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத சின்ன வயசுலேருந்து, விவரம் தெரிகிற வயசுலேருந்து, ஒரு 6 வயசு 5 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் இருந்து நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் தனிப்பட்ட முறையில். ஓகே, குழந்தைங்க க்ரியேட் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அந்த துன்பத்தை நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். அந்த விஷயத்தை அவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவன் அடிபட்டு வரட்டும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு பேரண்ட்ஸாக இருப்பீங்க. அந்த குழந்தை ஓகே பெரிய அளவில் க்ரியேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஓகே நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருப்போம் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 2வது விஷயம், ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகே ஸோ எப்போவுமே வந்துட்டு பேரண்டிங் பண்ணுறது அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம். ஒரு குழந்தைய வந்துட்டு பெற்று எடுத்து அதை வளர்க்குறது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு அதுலேயே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், அது வேறு. பட் ஆனால் அது மட்டுமே வேலை கிடையாது, அது ஒரு கடமை, அவ்வளோதான். ஸோ அந்த கடமையை தாண்டி ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் அந்த குழந்தையை உருவாக்குவதற்கான திறமை அப்படின்ற விஷயம் வரணும். இதுக்கு நம்ம நம்பர் 1 ஸ்டெப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். அது போக நிறைய அந்த குழந்தைங்களுக்கான பொறுப்புகள் நம்ம கொடுக்கணும். ஸோ சின்ன வயசுலேருந்து அந்த பொறுப்புகள், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ஒரு சூழ்நிலையை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறது, மக்கள் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அந்த சொல்லிக் கொடுக்குறது மட்டும் கிடையாது, அந்த விஷயத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கள முழுக்க அந்த விஷயம் வர்றப்போ அவங்களையே அதை ஃபேஸ் பண்ண சொல்லி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான விஷயத்தை நீங்கள் லீவ் பண்ணிடணும். ஓகே, அலோவ் பண்ணிடணும் அவங்கள, நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடணும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துட்டு பெரிய அளவில் க்ரியேட் ஆவாங்க. அண்ட் 3rd இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு ஓகே ஸோ எப்போவுமே வந்துட்டு இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க குழந்தைங்கக்கிட்ட. அடல்ட் ஸ்டேஜில் வர்றப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஸ்டெப் என்னென்னா இந்த 3rd ஸ்டெப்புங்க. ஓகே, நிறைய வந்துட்டு குழந்தைங்க நம்மளுடைய சொல்கிறத கேட்காம அவங்களா ஒரு சில விஷயங்கள், ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, நிறைய கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. 80s 90s 70s இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற விஷயங்கள், ஒரு பொறுப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நேச்சராகவே இயற்கையாகவே குழந்தைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் போய்ட்டு பாதிக்கப்பட்டு ஒரு ஆன்லைன்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஃபோன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கெடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு பேரண்ட்டும் ஃப்ரெண்டாக இருக்கிறப்ப ஓகே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி வளர்க்குறப்ப, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த விஷயத்தை க்ரியேட் பண்ணுறப்ப அந்த ஒரு ஸ்பேஸ் எந்தளவுக்கு பேரண்ட்ஸுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஒரு கனெக்டும் தேவை. ஸோ நல்ல நண்பனாக நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு அம்மா அப்படின்றவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும், அப்பா அப்படின்றவர் இன்னும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும். ஓகே, ஸோ உலகத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு
அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தைங்களுடைய வளர்ச்சியினுடைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு பெரிய அளவில் பார்ப்பீங்க. ஸோ இது வந்துட்டு வளர்ச்சி அப்படின்னா இப்போ நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கிறது மட்டும் கிடையாதுங்க. வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குழந்தையாக வளர்க்குற அந்த ஒரு ஸ்டேஜ் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா? ஸோ அப்போ வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையும் உங்கள் குழந்தை சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா இந்த 3வது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்வேஸ் பி எ வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் டு யுவர் சைல்டு அண்ட் யுவர் குழந்தைய கூட எப்போவுமே நல்ல நண்பர்களாக இருக்கணுன்றதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 3 ஸ்டெப்பை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒவ்வொன்றா நீங்கள் அப்ளை பண்ண தான் உங்கள் குழந்தை க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாமல் குழந்தைங்க வந்துட்டு அப்படியே விடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ், நிறைய விஷயங்கள், நிறைய பெயின்ஸு, சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாமல் நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்வான்டான விஷயங்கள் நடக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓகே நம்ம வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்னா இந்த பேரண்டிங்கில் மாஸ்டர் நம்ம எல்லாருமே ஆகணும். ஒவ்வொரு பேரண்ட்டுமே இதில் மாஸ்டர் ஆகணுன்றதை நான் இங்கே பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும், நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய லேர்னர்ஸ் கம்யூனிட்டியில் இதற்கான ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக ஸோ நீங்கள் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணலாம். கன்சல்டேஷன் அண்ட் ட்ரைனிங்க்கு நம்மளோட விதியை நம்ம வடிவமைக்கணும். மெயினாக நம்ம குழந்தைங்களோட விதியையும் நம்ம தான் வடிவமைக்கணும். அதற்கான மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. ஓகே, டேக் கேர்.